லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்ட காணொலி நான் பார்த்துருந்தேன். அது இப்போ நிறைய வைரலாக இருந்துச்சு. அந்த பொதுக்கூட்டமா தெருக்கூட்டமா? என்னன்னா பொதுக்கூட்டமா தெருக்கூட்டமா? தெருமுனை கூட்டம்னு வச்சுருந்தாங்க. பார்த்துருந்தேன். அந்த கூட்டத்தினுடைய தலைப்பு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்ன அப்படின்னா, மொழி பிரிவினைவாத சக்தியை ஒழிக்க இன எழுச்சி கூட்டம். ஆமா, மொழி பிரிவினைவாத சக்தியை ஒழிக்க இன எழுச்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுல அந்த பேசிய நபர் நிறைய கண்டென்ட்களை கொடுத்திருந்தா. அதை நீங்களும் பார்த்துட்டு குஷி ஆயிட்டீங்களா? இல்ல, பார்த்துட்டோன்னா குஷியெல்லாம் ஆகணுமே. அதை கேட்டுட்டு எப்படி நம்ம குஷியா இருந்து. ஆமா, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி பயங்கரவாத தீவிரவாத அமைப்பு. இந்த கட்சியை தடை பண்ணுங்க. இவன் பெரிய மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் உருவாக்கிட்டு இருக்கான். அதுக்கு நாங்க பயந்துருவோமாடா? நீ தமிழர் தமிழர் ஒன்னும் ஆகாது தம்பி. பப்புலாம் எங்கிட்ட வேகாது. வாழ்தான். நாங்க விஜயநகர பேரரசு. திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேட்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, நாம் தமிழர் அப்படின்னு சொன்னாலே அவன் நம்மளுக்கு எதிரி தான். அப்படின்னாவே எதிரி தான். அவன் நமக்கு 10 எம்எல்ஏ கொடுக்கட்டும், 5 எம்பி கொடுக்கட்டும், என்னன்னா கொடுக்கட்டும், உங்களுக்கு நாம் தமிழர்னு சொல்லிட்டாலே அவன் நமக்கு எதிரி தான் அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டாவை அவர் பண்ணியிருக்காரு. இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதான் நம்ம முதல்ல அந்த டைட்டிலுக்குள்ள போயிடும். ஏன்னா வித்தியாசமா இருக்குல்ல. விவேக் சொல்லுவாப்லையா, பாயிண்ட் நோட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி. யோசிங்கடா, தமிழர்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் யோசிச்சு தலைப்பு வைங்க. ஏன்னா மொழி பிரிவினைவாதிகளை ஒழிக்க இன எழுச்சி கூட்டம். இப்ப இந்த தலைப்புல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப மொழி பிரிவினைவாதிகள் அப்படின்னு நீங்க யார சொல்றீங்க? இங்க தமிழர் சார்ந்த அரசியல் பேசக்கூடியவர்கள் அல்லது மற்ற மாநிலங்கள்ல கன்னடர்கள் அப்படி இப்படின்னு பேசுறவங்க. இங்க நீங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நீங்க பேசுறதுனால நீங்க தமிழர்களை தான் சொல்றீங்க. தமிழர்கள் தான், நாங்கள் தமிழர்கள், நாங்க திராவிடர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை எடுக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம 2009 அப்புறம் வந்திருக்கோம். அதனால நம்ம தமிழ் மொழியை முன்னெடுத்து பேசுறோம். இந்த நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு மொழி சார்ந்த ஒரு அரசியலை, அந்த நம்மளுடைய அடையாளம் இந்த தமிழ் அப்படின்னு சொல்றதே மொழி பிரிவினைவாதிகள்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்க யாரு? நீங்க எதுவாக இனமாக மொழி பிரிவினைவாதிகளை ஒழிக்க இனமாக அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த இனமாக அப்படிங்கிறது யாரு? அந்த இனம் யாரு? எப்படி டிஃபைன் ஆகுது? அவங்க ஒரு மொழியா தான் வருவாங்க. அதான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது தமிழ் இனம்னு சொல்லல, இல்ல இனமாகன்னு சொல்றீங்க. இன எழுச்சி மாநாடுன்னு நடத்துறீங்க. அந்த இனத்தை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்க மொழியை வச்சு தானே. பிசியில், எம்பிசியில், எஸ்சி எஸ்டியில், எஸ்சி அதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் சேர்த்து உங்களுடைய மொழி சார்ந்த ஆட்களை எல்லாம் சேர்த்து தான் நீங்கள் இனமாக சேர்ப்பீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இது மொழி பிரிவினைவாதமா இல்லையா? அப்போ உங்களுக்கு தலைப்பு வச்ச தலைப்பே சொந்த அந்த சேம் சைடே கோல் போடுற மாதிரி ஒரு தலைப்பு வச்சுட்டு பேசியிருக்கீங்க. அது போகட்டும். அதில் பேசின விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் ஒரு உரையாடலில் அவர் சொல்கிறாரு, இந்த தமிழ் தேசியம் இதெல்லாம் பேசிட்டு இது வர்றாங்க, இவங்க அதே குரல், இந்த குரல் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குமே, வைக்க சொன்ன குரல், இது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த குரல். அப்போ இவர்களை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் விஜயநகரத்தின் வாரிசுகள் அப்படிங்கிறது, மீண்டும் நாங்கள் விஜயநகர ஆட்சியை கொண்டு வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேட்குறாரு. ஒரு எச்சரிக்கை. அது எச்சரிக்கை தான். தமிழ்நாட்டில் தமிழர்கள் மத்தியில் நின்று கொண்டு இப்படி ஒரு கூட்டம் நடத்த முடியுது அப்படின்னா அது தமிழ்நாடு எவ்வளவு ஒரு ஜனநாயக தன்மையோட இருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சி இதுதான். இங்க அதான் கர்நாடகாவில் போய் நீங்க பேசியிருக்கணும் பார்ப்போம். இங்க கர்நாடகால இருந்து வந்தவங்ககிட்ட ஒரு சிலம்பரசன் மாதிரியானவர்கள் கொஞ்சம் அத்துமீறலா அதை இது பண்ணி தவிர்த்துருக்கலாம். ஆனா அந்த நடவடிக்கைக்கே காவல்துறை கைது பண்ணி இது பண்றாங்க. ஆனா இங்க நின்றுக்கிட்டு தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எச்சரிக்கை விடுற மாதிரி, ஒட்டுமொத்த தமிழர்களும் எதிரி இல்ல, அதான் நாம் தமிழருக்கு தான். நாம் தமிழர்ல இருக்கிற 36 லட்சம் பேர் யாரா இருக்குமா? நாம் தமிழர் தான். தமிழர்கள் தமிழ் தேசிய அரசியல தானே பேசுறாங்க. தமிழர்கள் தானே. அவங்க வேற யாரு? அவங்க தமிழர்கள் தானே. அவர்களை தானே எச்சரிக்கிறீங்க நீங்க. அப்போ தமிழ்நாட்டில் நின்றுக்கிட்டு இப்படி ஒரு அரசியல பேச முடியுது. விஜயநகரத்தின் ஆட்சியை கொண்டு வரீங்க. இப்ப நடக்கிறது மட்டும் என்ன ஆட்சி? விஜயநகரத்தின் ஆட்சி தான்ப்பா. அதனால தான் நாங்கள் தமிழர்களுக்கான ஆட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு தமிழர்கள் வந்திருக்கோம். நடக்கிறது விஜயநகரத்தின் ஆட்சி தான். நாலாவது விஜயநகரத்தின் பேர் வேற.
பேரு தான் திராவிடம்னு வச்சிருக்காங்க. மற்றபடி உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் விஜயநகர திட்டங்கள் தான், செயல் திட்டங்கள் தான், எல்லாமே விஜயநகரத்தின் தொடர்ச்சிகள் தான். அது ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு, வாள் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் மிரட்டல் தானே, அதெல்லாம் மிரட்டல் தானே, அதெல்லாம் போட மாட்டாங்க. ஆட்சி விஜயநகரத்தின் ஆட்சி நடக்குது, எப்படி விஜயநகரத்தின் வாரிசுகள் மீது வந்து நடவடிக்கை எடுப்பாங்க? அப்போ இந்த தமிழ்நாட்டில் நின்றுட்டு இப்படி பேச முடியறதுக்கான ஜனநாயகத்தன்மை இருக்கு. ஜனநாயகத்தன்மை மட்டும் இல்லை, இது எங்களுடைய ஆட்சி நடக்குது அப்படிங்கிற விஜயநகரத்து வாரிசுகளுக்கு இருக்கிற துணிச்சல் தான் இப்படி பேச வைக்க முடியுது தமிழ்நாட்டில் நின்றுட்டு. இதே வந்து தமிழ்நாட்டில் வேற தமிழர்கள் இந்த மாதிரி பிரமுலினர் குறித்து பேசுனா உடனடியாக தூக்கி உள்ள வச்சிருவாங்க. சமூக இதுக்கு சீர்கேடு, பதட்டத்தை உருவாக்கினார்னு 4 வார்த்தைகளை போட்டு உள்ள வச்சிருவாங்க. ஆனால் இவர்கள்லாம் இப்படி பேச முடியுது. எவ்வளோ ஆபத்தான நிலையில தமிழினம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். அதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இல்ல 36 லட்சம் வாக்குகளை வாங்கின நாம் தமிழர் கட்சி பயங்கரவாத கட்சியா, தீவிரவாத கட்சியா, அதை தடை செய்யணுமா? நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன அமைப்பு கிடையாது. அந்த பெரிய சக்தி வந்து 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்குது. அந்த சக்தியை நீங்க ஒழிக்கணும்னா நீங்க எப்படி ஒன்று சேரணும் பாருங்க அப்படின்னு அது ஒரு இன உணர்வு. அதான் அதெல்லாம் மகிழ்ச்சி தான். அதாவது நாம் தமிழருடைய பலம் தமிழர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அது வந்து தமிழர் அல்லாதவர்களுக்கு நன்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் இவ்வளோத்துக்கு நாம் தமிழர்ல பிறமொழியினர் எல்லாரும் பலரும் கலந்து அவங்க பயணம் செய்கிறாங்க. அவர்கள் நாம் தமிழ் தேசிய அரசியலை புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறாங்க. அந்த தெளிவோடு அவங்கள பயணிக்கிறாங்க. எந்த இதுவரையும் பிறமொழியினர், தெலுங்கர், கன்னடர்னு யாரையும் ஒதுக்குறது இல்லை. அவர்களை அந்த அரசியலை ஏற்றுக்கொண்டு இங்கே நாங்கள் தான் தமிழ் தேசிய அரசியல் தான் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அதனால ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறாங்க. அவர்கள் பிறமொழியினர் தான், அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டு தானே பயணிக்கிறாங்க. இவன் யாரை சொல்கிறார் இந்த நபர்? தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, ஒட்டுமொத்த பேரையும் வந்து இந்த பயங்கரவாதிகள் அப்படிங்கிறது. இப்போ நாம் தமிழரை தடை செய்யணும்னா அது இந்த நாம் தமிழருக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேருடைய இதையும் சிந்தனையும் தானே. அவங்க யாரு எதுக்கு போடுறாங்க? தமிழ் தேசிய அரசியல் தடை செய்யணும். அது வந்து ஒரு பயங்கரவாத கட்சி, அது ஒரு தீவிரவாத கட்சி. இதான் இந்த வார்த்தைகள் தான். தமிழ்நாட்டில் வந்து நின்றுக்குன்னு நீ தமிழர் கட்சியை வந்து நீ பயங்கரவாத கட்சி அதை நீ தடை செய்யணும்னா அப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கு, நெஞ்செழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறது. இங்க வந்து தமிழர்கள் எந்த அளவுக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இதுதான் வந்து இங்க வந்து சமத்துவத்தை கெடுக்கக்கூடியது. இன எழுச்சி மாநாடுன்னு நீங்க நடத்துறீங்க. நீங்க இயல்பாக உங்களோட இன எழுச்சி, உங்களுடைய சமூகத்தை ஒன்றுபடுத்துறது உங்க மொழி. நாங்களும் அதை தான் சொல்றோம். உங்க தாய்மொழி. இதுல சோகம் என்னன்னா, இதெல்லாம் நீங்க வந்து எந்த மொழியில பேசணும்? உங்க தெலுங்கு மொழியில பேசணும் சாமிகளா. நீங்க உங்க தெலுங்கு மொழியில பேசாம எங்க தமிழ் மொழியில பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களை தமிழர்களை திட்டுறதா இருந்தா கூட நீங்க தமிழை தான் திட்ட வேண்டியிருக்கு. தயவு செய்து உங்களுடைய தாய்மொழி தெலுங்கை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய தாய்மொழியை அது மீது பற்றுக்கொள்ளுங்க. நாங்க தெலுங்கு வீட்டுல தானே பேசினீங்க. வீட்டுல பேசுறீங்களா? வெளியே பேசுங்க. இதே மாதிரி வெளியே பேசுங்க. நீங்க அதான் எப்படி கூட பயணிக்கிறது. இதுதான் வந்து நுணுக்கமானது. நம்மளை தமிழனை திட்டுறவங்க கூட தமிழ்ல தான் திட்ட வேண்டியிருக்கு. இதுதான் இது இன்னொரு இதுல ஒப்பிடலாம். இப்போ அம்பேத்கர் சிலை உடைக்கிறான்னா அவர் சிலை உடைச்சிட்டு எங்க போகணும்? அம்பேத்கர்ட்ட தான் போய் ஜாமீன் அவரோட எழுதின சட்டத்துல தான் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வரணும். இது மாதிரிதான் தமிழை ஒழிக்கணும், தமிழர்களை ஒழிக்கணும், அதிகாரத்தை நாங்க தான் இருப்போம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே மீண்டும் நீங்க தமிழ்ல தான் பேசி ஆக வேண்டியது. தயவு செய்து நம்ம வந்து தமிழர்களை திட்டுங்க, தமிழ் நிலத்துல இருந்து திட்டுயாங்க. ஆனா வந்து உங்க தாய்மொழி தெலுங்குல திட்டுங்க. அப்பதான் வந்து தமிழர்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரும். இப்ப இந்த மாதிரி நிறைய வரும். தேர்தல் நெருக்கத்துல ஏதோ தேர்தல் கட்சி ஆரம்பிக்க போறாரு போல இருக்கு, இல்ல அந்த இதுல இருப்பார் போல இருக்கு. அது தேர்தல் நெருக்கத்துல வச்சிருக்காரு. என்ன சின்ன ஒரு அமைப்பு மாதிரி டுபாக்கூர் ஏதாவது அமைப்பு வச்சிருப்பாங்களே போல இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தேர்தலில் 4 சீட்டு வாங்குறதுக்கு, எல்லாம் வந்து ஏதோ பெட்டிகள் வாங்குறதுக்கு, ஸ்வீட் பாக்ஸுகள் வாங்குறதுக்கு அப்படின்னு 4 சவுண்டுகளை ஓட்டுறது தான். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது, இது யாரோ எங்கேயோ இருக்கிற ஒரு நபர், ஒரு சின்ன பையன் ஏதோ பேசுறாரு அப்படிங்கிற இது இல்லை. இது ஒரு குரல். இந்த குரல்ல தான் வந்து வைகோ சொன்ன குரலின் தொடர்ச்சி தான் இது. தமிழ் தேசியம் பேசிட்டு கொஞ்சம் பேர் இங்கே வந்து திராவிடத்தை ஒழிச்சு விடலான்னு வர்றாங்க. நாமெல்லாம் அதிமுக இருந்தாலும், பாஜக இருந்தாலும், திமுக எதில் இருந்தாலும் சரி, நாமெல்லாம் திராவிடர்களாக ஒன்றா நிற்கணும் அப்படின்னு யாருக்கு எதிராக சொன்னார்? தமிழ் தேசியத்திற்கு எதிராக. தமிழ் தேசியம் தான். நீங்கள் தமிழர்களாக ஆயிட்டீங்கன்னா தமிழ் தேசியம் உங்களுக்குமானது தானே. நீங்கள் தமிழர் ஆகலை. அப்போ தமிழர்கள் இல்லாதவர்கள் எப்படி வந்து தமிழர்னு சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் வந்து யாருக்கு எதிராக நிற்கிறீங்க? தமிழர்களுக்கு எதிராக. தமிழ் தேசியத்தோட யார் நிற்பா? தமிழர்கள் தான் நிற்பாங்க. அப்போ தமிழ் தேசியத்தை ஒழிக்கணும், அதை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம திராவிடர்களாக ஒன்றா நிற்கணும் அப்படின்னு சொல்றதனுடைய பொருள் என்ன? பிறமொழியினர் தான், குறிப்பாக தெலுங்கர்கள் தான்.
நீங்கள் எல்லாம் வந்து ஒன்றா நின்று நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற அரசியல் தான். இதை வைகோ பேசினார். வைகோ பேசின விஷயத்தினுடைய தொடர்ச்சி தான் இப்போ அங்கங்கே பேசுகிறாங்க. இதில் அவர் அதில் ஒன்று சொல்கிறார். அவர் வந்து நீங்கள் எந்த பிரிவினையில் இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் எஸ்சியோ எஸ்டியோ எம்பிசியோ பிசியோ நீ எங்கன்னா இருங்க, அது உள்ள வந்து நம்ம ஒரு உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நம்ம மக்களை காப்பாற்றணும், அவங்களை கை தூக்கி விடணும், அதை நீங்கள் எல்லாரும் பாடுபடணும் அப்படின்னு நாசுக்கா அதை சொல்றாரு. அதான் எஸ்சி எஸ்டியில் கொண்டு வந்தாங்கல்ல, எஸ்சியில் உள்ள ஒதுக்கீடு கொண்டு வந்த மாதிரி எல்லா பிசிலையும் எம்பிசிலையும் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதை தான் அதோடைய இது. நாங்கள் வந்து மொழி சிறுபான்மையினர் நாங்கள் குறைவாக, நம்மளும் அதை தான் சொல்கிறோம். இங்கே இருக்கிற மொழி சிறுபான்மையினருக்கு தனியாக ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களுக்கான ஒரு 20%, 10%, மொத்த பேர் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அதை கணக்கெடுத்து அவர்களை பிரித்து நீங்கள் தனியாக வச்சுக்காங்க, அப்படி கொடுக்குறதான் சரின்னு தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் எதுக்கு தனியாக உள் ஒதுக்கீடுன்னு போகிறீங்க? உங்களுக்கு உங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வேணுமோ அத்தனை சதவீதம் இடஒதுக்கீடை மொத்தமாக கொடுத்துறோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்களாக பிரிச்சுக்க, மொழி சிறுபான்மையினர் பிசியாக இருக்கீங்களா, எம்பிசியாக இருக்கீங்களா, எஸ்சிஆர்சி அப்படி தனியாக பிரிச்சுட்டு இருந்துக்காங்க. அதை தான் சொல்கிறோம். ஆனால் இவர்கள் கேட்குறது எதுன்னா, பிசி எம்பிசி இப்போ இருக்கிற இதுக்குள்ள இப்போ எஸ்சி எஸ்டிக்குள்ளே பிரித்தாங்கல்ல, அது மாதிரி பிசி எம்பிசிக்குள்ளே பிரிக்கிறதுக்கு ஆனால் பேசியது எவ்வளோ நுணுக்கமாக காய் நகர்த்துறாங்க பாருங்க. அது ஏற்கனவே வந்து நேரு, கேகேஎஸ்ஆர் எல்லாம் மாதிரி ஆள்கள்லாம் என்ன பேசுனாங்கன்னு நீங்கள் அந்த காணொலிகள்லாம் பார்த்துருப்பீங்க. தலைமைச் செயலகத்துக்கு வாங்க, வந்து யார் என்ன ரெட்டி என்ன இதுன்னு சொன்னால் போதும், நாங்கள் பார்த்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. தமிழ்நாட்டில் இருந்து நம்மலாம் தமிழர்கள் மிச்சம் தின்னுட்டு இருக்காங்க. இதில் இந்த உரையாடலில் முக்கியமானது அவர் சொன்னது, விஜயநகரத்தின் ஆட்சியை கொண்டு வருவோம் முடியும். அவர் வந்து ஒன்று வந்து விவரம் இல்லாமல் சொல்கிறார். இப்போ நடக்கிறது விஜயநகரத்தின் ஆட்சி தான். ஆனால் மீண்டும் இந்த பேச்சில் நமக்கு சொல்ல வருது, காதில் திணிக்கிறது என்னன்னா, விஜயநகரத்தின் ஆட்சி என்பது அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக நினைவில் இருக்கிறது. அதை தமிழர்களுக்கு நினைவுபடுத்துறாங்க. இதுதான் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது. இல்லை 2026 சமூக நீதி ஆட்சி ஜனநாயகம் எல்லாம் கடந்து போய் இன்னும் நீங்கள் அந்த தெலுங்குல வந்துருவாங்களா? என்ன இது பெரிய சின்ன பசங்க மாதிரி தெலுங்கு வந்துடுவாங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஆரியத்துக்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றணும், தமிழரை காப்பாற்றணும், அதுக்கு திராவிடம் தான் உதவி செய்யணும், இவ்வளோ அடுக்கடுக்கான கேள்வி கேட்கும் போது இது ஏதோ நீங்க சொல்றது என்னவோ சிறுபிள்ளைத்தனமா, அது என்னங்க தெலுங்குல வந்து என்னங்க பண்ணிட போறாங்க, என்னங்க உங்களுக்கு தெரியுது, இந்த வெள்ளந்தியா நீங்க இப்படி பேசுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். யாரு கேட்குறா? கேட்குறாங்க, இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீ ஏங்க புதுசா வந்து நாங்கள் என்னதை பண்ணிட்டு போறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான காணொலிகளை நீங்க கேட்கணும். அவங்க வந்து இன்னும் அந்த மொழியோட, அந்த மொழி பற்றோட, இனப்பற்றோட, இல்ல தெலுங்கு மொழியோட இனப்பற்றோட இருக்கணும் தான் நம்ம சொல்றோம். நம்ம சொல்றதே நீங்க உங்களுடைய மொழி பற்றி இனப்பற்றோட இருங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஆனால் அதை வெளிப்படையா இருங்க, எங்கிட்ட தமிழர்களா நடிக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். இப்படி இப்போ பேசுறீங்களா நீங்க, இதே பேச்சுகளை நீங்க உங்க தெலுங்கு மொழியில பேசுங்க, நாங்கள் தெலுங்கர்னு சொல்லுங்க, நாங்க கன்னடர்னு சொல்லுங்க, அது வெளிப்படையானது. உங்களுடைய சதவீதம் சரி, அப்படி நீங்க சொல்ற மாதிரி அந்த மொழியில பேசுறதுக்கும் இப்ப நாங்க தமிழ்ல பேசுறது உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல, அதுதான் வந்து இப்போ நீங்க தமிழ்ல பேசி தமிழர்கள் போல நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சி முதற்கொண்டு அதுதான் நடக்குது. அதனுடைய விளைவு தான் இது. தமிழர்களுக்கு இன்னும் புரியல. இந்த மாதிரி நீங்க பேசுங்க, தெலுங்குல பேசுங்க. இப்போ உங்க முன்னாடி உட்காந்துருக்கிறது தெலுங்கர்கள் தான், நீங்க பேசுறது தெலுங்கர்கள்ட்ட தான் பேசுறீங்க. நீங்க பேசுற அரசியல் தெலுங்கர் நலன் சார்ந்தது தான். தெலுங்குல பேசுங்க. எனக்கு உண்மையிலே பரிதாபமா இருக்கு. தெலுங்கர்களை பார்த்தா, இங்க தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்கர்களை பார்த்தால் வருத்தமாகவும் பரிதாபமாக இருக்கு. உங்களுடைய தாய்மொழியை இழந்து விட்டீர்கள். தயவு செய்து தமிழர்களை திட்டுவதற்கு பதிலாக நீங்க உங்க தாய்மொழியை கற்றுக்கொள்வதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்க. அது ஆரோக்கியமானதா இருக்கும். அதை நாங்கள் தமிழர்கள் வரவேற்கிறோம். நீங்க உங்களுடைய தெலுங்கு மொழியிலே பேசுங்க, தெலுங்கு பள்ளிக்கூடத்துல படிங்க, தாய்மொழி வழி கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கான பள்ளிக்கூடத்தை உருவாக்குங்க, அதை செய்யுங்க. அது மகிழ்ச்சியானது, நல்ல விஷயம், பாராட்டுகிறோம். மாறா இப்படி தமிழனை வந்து தமிழ்நாட்டு மேடையிலே தமிழ்நாட்டு நிலத்திலே நின்றுக்கிட்டு தமிழனை திட்டுறதுங்கிறது வெட்டி வேலை. அதை தான் நம்ம சொல்ல வர்றோம். தமிழகத்துல வந்து வாழட்டும் சொல்லுங்க, ஆளட்டும் சொல்றது நீங்க யாரு? இது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. எல்லா மாநிலத்திலும் எனக்குமே அந்த இதுல வந்து யாரையுமே நம்ம இந்த மொழிக்காரங்க இந்த மதத்துக்காரங்க ஆளக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சட்டத்தின்படி நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் மொழி சார்ந்த பிரிவினையில பிரிக்கப்பட்ட பிறகு அவர்கள் நிலத்தை அவர்களே ஆள்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டை மட்டும் அப்படி ஆளாமல் திராவிடர்கள் ஆள்கிறார்கள். அப்படிங்கும்போது அந்த கோரிக்கை இயல்பாக தமிழர்கள்ட்ட எல்லாம் செய்யுது. அதுவும் கூட இப்பதான் இல்ல, மற்ற மாநிலத்துக்கு இல்லாத பிரச்சனை எதுக்குண்ணா தமிழ்நாட்டுல மட்டும் அந்த பிரச்சனை இருக்குது? ஏன் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி தமிழோட எப்படி இணைந்தாங்க? ஏன்
இல்ல என்னன்னா இணையம் அது வந்து இந்திய வெள்ளைக்காரனுடைய காலத்துல இந்த மாகாணங்களாக வச்சிருந்தப்போ எல்லா மொழியை சார்ந்தவர்களும் இருக்கிறதுக்கான மைய கேந்திரமாக மதராஸ் மாகாணம் இருக்குது. அப்போ எல்லாரும் வரதான் செய்வாங்க. தமிழர்கள் அங்க இருக்காங்க. பெங்களூர்ல தமிழர்கள் நிறைய இருக்காங்க. இப்படி எல்லாம் கலந்து தான் இருக்காங்க. ஆனால் பிரிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான நிலத்தை அவர்களுக்கான வளர்ச்சியை நோக்கி அவர்கள் பிரித்து எல்லாரும் பார்க்குறாங்க. அவர்கள் மொழி சார்ந்த அரசியல் முன்னெடுக்கப்படுது. ஆனால் தமிழனுக்கு மட்டும் அப்படி நடக்காம இங்க இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களுடைய கிளர்ச்சி போராட்டத்தை பயன்படுத்தி திராவிடர்கள் அதிகாரத்தில் அமர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கான முன்னெடுத்தி ஏறாக வந்து தான் ராமசாமியார் அவர்கள் வந்து பண்ண அரசியல் எல்லாமே அதுதான். தமிழர் கழகம்னு வைக்காம திராவிட கழகம்னு வச்சது எல்லாமே அந்த நுணுக்கமான அரசியல் தான். ஏன்னா இங்க தமிழர் கழகம்னு வச்சா அப்ப நாங்க எங்க போறதுன்னு பிறமொழியினர் கேட்ட கேள்வியினுடைய இதுல, அதுவும் இல்லாம அவரும் பிறமொழியாளர் தானே. அப்ப அவருக்கும் அந்த அந்த உறுத்தல் இருந்துகிறதோட விளைவு அவர் வந்து திராவிட கழகம் அப்படின்னு வச்சாங்க. இந்த சிக்கல் மற்ற எல்லா மாநிலத்துக்கும் அவர்கள் எல்லாம் பிரிஞ்சு போய் அவங்கவுங்க தனித்தனி குடும்பத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. தமிழனுக்கு மட்டும் பொது குடும்பம் வச்சுக்கிட்டாங்க. எவனாலும் வந்து இங்க தலையில மிளகா அரைக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனுடைய சாட்சி தான் இந்த உரையாடல்கள் எல்லாமே. வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த உரையாடல்கள். நீங்க உங்களுடைய மொழி பெருமையை பேசுங்கள், அதோட நிறுத்திக் கொள்ளுங்கள். இங்க வந்து தமிழர்களை ஆள்வதற்கு விஜயநகர ஆட்சி, ஏற்கனவே விஜயநகர ஆட்சி நீ இது இப்படிலாம் இன்னொன்னு ஒரு பக்கம் கண்டிக்க தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்படியெல்லாம் இவர்கள் பேச பேச தான் தமிழர்களுக்கு இப்போ நாம் தமிழர் 36 லட்சம் இருக்குல்ல, அடுத்து அது 56 லட்சமா மாறும். இதான் நடக்கும். இப்படி பேச பேச தான் அது வந்து உருவாகும். அதுக்கும் சேர்த்து வாழ்த்துக்களை வேணா சொல்லிக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி. நன்றி.